வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ச்சிகள் உங்களுடைய மனதில் மட்டும் பதிவாகிறதில்லை, உடல் முழுதும் பதிவாகி விடுகிறது. சமீபத்திய ஆய்வுப்படி மூளையில் பதிவு மட்டுமல்ல, உடலில் முழுவதும் பதிவாகிறது. அது உணர்ச்சி வடிவமாகவோ பாதிப்பு வழியிலாகவோ என்பதுதான் சமீபத்திய ஆய்வு. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி என்பது பொருளாதார இழப்பு, வேலை இழப்பு, குடும்பத்தில் ஏற்படும் உறவு இழப்பு, அல்லது குடும்பத்தில் ஏற்படும் உயிர் சார்ந்த இழப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் இழப்புகள் அவை முழுமையாக உடல் அளவில் பதிவாகிவிடும். எப்பவுமே உடலில் க்ரானிக் பெயின் என்று சொல்லக்கூடிய உடம்பு எப்பவுமே வலிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதுக்குண்டான எந்த விதமான தீர்வும் இருக்காது, ஆனால் உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஃப்ளாஷ்பேக் ஹெட்டேக்னு சொல்கிறோம். ஏதாவது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தொடர்ந்து மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி செல்ஃபோனில் ஹிட்டன் ஆப்ஸ் ஓடிக்கிட்டு அதே மாதிரி ஹிட்டன் நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அதற்கடுத்து வாமிட்டிங் சென்சேஷன், எப்போவுமே வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மாதிரி ஒரு எண்ணம் தோணும். சாப்பிட்டாலும் அது சாப்பிட முடியாது, அது வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிரும். திடீர்னு ஒரு காற்றடிச்சா, உள்ள குளிர்ச்சியான காற்றடித்தாலோ, அதை ஒரு ஏசி ரூமுக்கு போனாலோ உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். உடம்புல எப்போவுமே இந்த தெம்புன்னு சொல்லக்கூடிய பலம் இல்லாத மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதுக்கடுத்து நம்ம பேசுகிற பேச்சுக்கள் தொடர்பற்று இருக்கும். அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்கும். பேசுகிறப்பே அந்த பேச்சில் ஒரு முற்றிலும் தொடர்பு தன்மை இல்லாத மாதிரி விலகி இருக்கும், வேறுபட்டு இருக்கும். அதுக்கடுத்து உடல் முழுவதுமே தசைகள் ஒரு டென்ஷனாகவே இருக்கும், விரைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாடி ரிஜிடிட்டியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிள் இல்லாமல். டைஜஸ்டிவ், ஜீரணமாகவே ஆகாது. எப்போ சாப்பிட்டாலும் வயிறு ஜீரணமாகாத மாதிரி ஒரு கல் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்ட முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். குடல் அப்படி பொப்புன்னு சவுண்டு ஓட்ட மாதிரி இருக்கும். குடல் பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அன்னீஸ்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதை வயிற்று உபசமாக இருக்குது அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வேர்க்கும். உடம்புல எதுக்குன்னே இருக்காது, ஏசி ரூமில் இருப்பாங்க, வேர்க்கும். அவங்களால எந்த ஒரு சூழ்நிலையும் போகவே முடியாது. எல்லாத்துக்குமே குளிரடிச்சு இவங்க வேர்க்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமுக்கு வேர்க்கும், இவங்களுக்கு குளிரடிக்கும். இந்த மாதிரி அந்த உடலுடைய தட்பவெப்ப சூழ்நிலை, டெம்பரேச்சர் மாறும். அதுக்கடுத்து உடல் ஒரு சிலருக்கு பெருத்து போயிடும், இல்லைன்னா உடல் இருக்க கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள். அது கல்வி சார்ந்த அதிர்வு, பொருளாதார சார்ந்த அதிர்வு, சமூக அந்தஸ்து சார்ந்த அதிர்வு. அதுக்கடுத்து உடல் சார்ந்த நோயினால் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் வரக்கூடிய அதிர்ச்சி. அல்லது ஹார்ட் அட்டாக் பற்றியான செய்திகளை கேள்விப்பட்டிருக்கலாம். தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் மாதிரிலாம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையை கண்டறிந்து இந்த பிரச்சனை அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பதை உளவியல் ரீதியாக கண்டறிந்து மாற்ற முடியுமே தவிர, அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது இதெல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கறதோ அந்த பிரச்சனையை தீர்க்காது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வியல் அதிர்ச்சி என்பது அவர்கள் சொல்லக்கூடியது 20% இருக்கும், சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத, சொல்ல தெரியாதவை 80% பாதிப்பாக இருக்கும். இதுதான் அவர்களுக்கு இந்த ட்ரூமான்னு சொல்லக்கூடிய அதிர்ச்சியாக மாறுறது. இதை மாற்றுவதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஒன்றிணைந்து அக்குமுலேட்டட் ஃபேக்ட், அக்குமுலேட்டட் ட்ரூத், அக்குமுலேட்டட் பெயின், அக்குமுலேட்டட் டிசப்ஷன், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மனிதனை இந்த மாதிரி உடல் ரீதியான தளர்ச்சி அடைவில் ஏற்படுத்தி அவருடைய செயல்நிலையை முற்றுமுழுதாக நிறுத்திவிடும். இதை மாற்றுவது என்பது நீங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்கிற மாதிரி கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் பயணித்து தான் அதை குணப்படுத்த முடியும். இதற்கான கால அளவு என்பது மினிமம் 3 மாதங்கள் வரை தேவைப்படும். அதை பொறுத்து அவர்களுடைய தீவிரத்தன்மை பொறுத்து கால அளவு மாறலாம்.